அந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்கணும், ஒரு டேபிளில் போட்டுட்டு இது திருநாவுக்கரசு பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கத்தில் ஒரு 4 அடிமை, இந்த பக்கம் ஒரு 4 ஆடுங்க, இந்த சைடு ஒரு 4 மாடுங்க, நடுவில் இவர் வந்து உள்ள நடுவில் உட்காந்துக்கிட்டு யம தர்மம் மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து கருத்து கணிப்பெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கறந்த முறையே நான் சொன்னேன், பாண்டேவும் வந்து உருட்டு மன்னன்களை பாண்டே ஒரு ஆள் தான் நமக்கு தெரியும். சீமான் 100 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். 500 1000 நீங்கள் சொல்ல வேணாம், 2000 5000 10,000லாம் சொல்ல வேணாம். ஒரு 100 ஓட்டு வித்தியாசத்தில் சீமான் வெற்றி பெறார். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா கஷ்டம்? ஏன்டா உங்களுக்கு அந்த 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 இது ஏன் அந்த வன்மை ஏன்? அண்ணன் 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 அண்ணன்றீங்க. இது அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான்றீங்க. நீங்கள் அண்ணன் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மனசு ஏன் வரல உங்களுக்கு? ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இவர் சொல்லிட்டாருன்னா, அப்போ காரைக்குடி சொல்லும் போது மட்டும் ஏன் உங்களுக்கு புரியுதா சார்? எல்லாம் உள்ளுக்குள்ள வன்மை சார். இதெல்லாம் தமிழ் தேசியம் சொல்றானே, எது திராவிடத்தோட ஏத்துக்கலாம், எது 200 வெல்வோம் என்று இருமாப்புடன் சொல்லும் கூறும் அப்படின்னு யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து 200 வெல்வோம் என்று இருமாப்புடன் கூறும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னா, இது அந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்கணும், ஒரு டேபிளில் போட்டுட்டு இது திருநாவுக்கரசு பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கத்தில் ஒரு 4 அடிமை, இந்த பக்கம் ஒரு 4 ஆடுங்க, இந்த சைடு ஒரு 4 மாடுங்க, நடுவில் இவர் வந்து உள்ள நடுவில் உட்காந்துக்கிட்டு யம தர்மம் மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து கருத்து கணிப்பெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கறந்த முறையே நான் சொன்னேன். அப்போ வந்து என்ன செய்வான்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டே பார்த்தீங்கல்ல, பாண்டே சும்மா கில்லி மாதிரி எடுத்து பாண்டேவே சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாரு? பாண்டேவே சொல்லிட்டாரு. என்னென்ன திமுக தான் ஆட்சி, பாண்டே சொல்லிட்டாரு. 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லும் போது ஒரு விளம்பரத்தை நடுவில் என்னன்னு கேட்டா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டோன்றான். முடிஞ்சிச்சா? இங்க யாரு சார்? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் இன்னும் சில நாட்கள், இன்னும் 3 நாள் தான். கருத்து கணிப்பு இன்னைக்கு விட்டுங்க, 2 நாள் தான் இருக்கு. கருத்து கணிப்புகள் திமுக, அதாவது ஒரு பக்கமாகவே இருக்குது. திமுக வெற்றியோ கருத்து கணிப்புகளாகவே எல்லா தரப்புகளும் சொல்லப்படுது. எங்களோட பப்ளிக் ஒப்பீனியனும் அப்படி தான் பேசுகிறாங்க. வெற்றி வாய்ப்பு பெரும்பாலும் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. களத்தில் அதிமுக இருக்குது, தாவேக்கா இருக்குது, சீமான் இருக்கார். சீமான் அவரோட வாக்கு உயர்த்தத்துக்காக அவர் போயிட்டு இருக்கார். அவருக்கு தெரியும் இந்த முறை வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். அவரு தான் சட்டமன்றம் போவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில். அது என்னென்னு பார்ப்போம். முக்கியமாக இங்கே 3 பேர்கிட்ட போராட்டம் இருக்குது. ஒன்று எடப்பாடி, விஜய், திமுக. விஜய் சத்தியமாக அவங்க தொண்டர்கள் சொல்கிறது, சத்தியமாக எங்கள் தலைவர் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம். எடப்பாடி அவர்கள் கனவு பலிக்காது, ஸ்டாலினோட கனவு இந்த 2026 முடிவடைஞ்சிச்சு, நாங்கள் தான் அரியணை ஏறப்போகிறோம்னு சொல்கிறாங்க. திமுக தரப்பில் 200 சாலிட் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, எனக்கு இந்த கருத்து கணிப்புகளில் வந்து எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது. அது வந்து எந்த கட்சி நீங்கள் சொன்னாலும் சரி, அது திமுக வந்து 170 இடம் கிடச்சிடும், 160 இடம் கிடச்சிடும், 150 இடம் கிடச்சிடும் சொல்கிறதும் சரி. இந்த சைடில் வந்து பல டிவிக்கு வந்து விஜய் அலை வீசுது, இது விஜய் அலை வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முதலமைச்சர் சொல்கிறாங்க விஜய்க்கு தான் அலை வீசுது தவிர விஜய்க்கு அலை வீசலை, விஜய்க்கு அலை வீசுது. சரிங்களா? அது ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராடலாம் வந்து கூட்டம் சேருது, பயங்கரமாக பேசுகிறாரு, அப்படியே தர லெவலில் இறங்கி பேசுகிறாரு, வண்டியில் வேன்லேருந்து இறங்கி தரையில் ரோட்டில் நின்று பேசுகிறாரு, அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு வந்து இந்த கருத்து கணிப்பில் எனக்கு உடன்பாடே கிடையாது. கடந்த காலத்தில் கருத்து கணிப்பு வந்து சிலது வெற்றி அடைஞ்சிருக்கு, பலது தோல்வி அடைஞ்சிருக்கு. இங்கே பல பேர் உருட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த யாரெல்லாம் வந்து மீடியா கைவசம் வச்சுருக்கிறானோ அவங்க அத்தனை பேருமே நான் கேட்டால், நான் வந்து கருத்து கணிப்பு வெளியிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க எங்கே போய் சாம்பிள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்கள் வந்து 1,00,000 வாக்கு என் கணிப்பு நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ஓட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு போய் விடும் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ, நீங்கள் சொல்கிறீங்களோ, அங்கே நீங்கள் சாம்பிள் எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000, ஒரு 10%, ஒரு 10,000 வந்து நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்துக்கணும். சரி, 10,000 உங்களை எடுக்க முடியாமல் ஒரு 1000 ஓட்டு நீங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு 1,00,000 ஓட்டு விடுன்னு சொல்லிடு. ஒரு 10,000 சொன்னால் நீங்கள் ஒரு 1000 பேர் வந்து நீங்கள் சாம்பிள் எடுக்கணும். சரிங்களா?
நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, சாம்பிள் நீங்கள் எடுக்கிறதே தெரியல, நீங்கள் எவ்வளோ சாம்பிள் எடுக்கின்ற அந்த தகவலே இல்லை. நீங்கள் அந்த பைட்டு போய் கேட்டுட்டு ஒரு வேளை ஒரு 10 பேர் கேட்டுட்டு உடனே வந்து முடிவு பண்ணுறாங்களான்னு தெரியல. நிறைய நான் பார்க்குறேன். அதுவும் இப்போது வந்து பாண்டேயோட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வேட்பாளர்கள் சொல்லிட்டு வர்றேன். முழுக்க முழுக்க நல்லா தெரியுது, அப்படியே பச்சையான கற்பனை ஃபீல்டு ஒர்க். அதாவது ஒரு கருத்து கணிப்பு, நல்ல ஒரு சிறந்த பத்திரிகையாளர் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சிறந்த பத்திரிகையாளர் வந்து இந்த கருத்து கணிப்பு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நேர்மையான கருத்து கணிப்பாக இருந்தால் இவன் எந்தெந்த பகுதியில் எவ்வளோ சாம்பிள் எடுத்தான்றதை எவிடன்ஸோடு காட்டுவான். வித் எவிடன்ஸ். அதாவது என்னென்னா, நான் எவ்வளோ சாம்பிள் எடுத்தேன்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். ஸோ அந்த 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 என்ன சொன்னால் அந்த ரூட்டே கிடையாது. என்ன சொல்ல போனால் அந்த கருத்து கணிப்பு எடுக்கிற அந்த ரூட்டே கிடையாது. 4 சவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ நான் கூட சொல்லுவேன். இப்போ எத்தனை நாளாக வந்து பாண்டேக்கு வந்து இந்த மெட்ராஸ் தெரியும். நான் இதே மெட்ராஸில் தான் உருண்டு பிறந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைலேருந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். கிட்டத்தட்ட 55 வருஷம் இருக்குது. நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 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 மெட்ராஸ் ஒன்றும் வந்து பாண்டேக்கு ஒன்றா புதுசாக இருக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த மெட்ராஸ் தான். அப்போ நான் என்னால் சொல்ல முடியும், இந்த பெல்ட் வந்து யாருடைய ஓட்டு இருக்குது, அந்த பெல்ட் யாருன்னு நான் உட்காந்த இடத்துல நான் சொல்ல முடியும். நான் அலைய வேண்டியதெல்லாம் கிடையாது. உட்காந்து நான் சொல்கிறேன் 16 தொகுதியை நான் சொல்கிறேன், யார் வந்து தொகுதியில் ஜெயிப்பாங்க உத்தேசமாக. இதை சொல்கிறது உத்தேசம். நான் சொன்னால் நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு சாதகமான நிலை இருக்குது. நீங்கள் ஒரு உத்தேசமாக சொன்னால் போதும், எக்ஸாக்டாக தெரிய போகிறது கிடையாது. இப்போ அப்படியே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு ரொம்ப சௌகரியம் என்ன தெரியுங்களா? ரொம்ப சௌகரியம் உங்களுக்கு. ரிசல்ட் வந்த பிறகு யாராவது போய் பாண்டே போய் கேட்க போகிறாங்க? அப்படியே கேட்டால் என்ன சொன்னார், எல்லாம் சரியாக தான் நான் சொன்னேங்க, இந்த கடைசி இந்த 2 நாள் வரும்போது அப்படியே ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அவரே பேசுவார். நேர்மை. ஆமாம்மா, கண்டிப்பாக ஈஸியாக சொல்கிறாங்க. நான் கரெக்டாக தான் எடுத்தேங்க. அந்த கடைசி அந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இதுவாகிடுச்சு, பிறண்டுருச்சு, உருண்டுருச்சுன்றான். நான் கேட்குறது நேர்மையாக பாண்டே போன்ற தன்னை வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எவிடன்ஸை போடுங்க. நீங்கள் வந்து எக்ஸிஸ்ட் போல், அதாவது நீங்கள் வந்து ஒரு தொகுதி, ஒரு 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில் நான் போயிட்டு எந்தெந்த பகுதியில் இன்னும் நான் ஒரு படி மேலே சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து கருத்து கணிப்பு நீங்கள் கணக்கு எடுக்கிறீங்கல்ல, சாம்பிள் எடுக்கிறீங்கல்ல, அந்த சாம்பிள் எடுக்கிறத விட பகுதி பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பெல்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே முழுக்க ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சாதிக்கான கட்சிக்கான வாக்கு இருக்கும். அங்கே போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 100 சாம்பிள் எடுத்தாலும் 100 பேர் என்ன செய்வோம், ஒரு கட்சியை தான் சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ரைட் 100 பேர் இங்கே சொல்லிட்டாங்க அப்படிங்களா? அப்படி கிடையாது. அதனால தான் எந்தெந்த பகுதியில் நீங்கள் எடுக்கிறீங்கன்றதும் ஒரு பொறுத்து இருக்குது. இங்கே ஒரே தொகுதியில் பல சமூகங்கள் இருக்குது, சாதியை சார்ந்த கட்சிகள் இருக்குது. என்றைக்கு சாதியை சார்ந்த கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சோ அப்போயே உங்களுடைய போலிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸிஸ்ட் போல்ன்றதெல்லாம் வந்து கருத்து கணிப்புன்றதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, பண்ண முடியாது. நீங்கள் அப்போ நீங்கள் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நானும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன். இப்போ என்ன சொல்கிறீங்க வந்து துரைமுருகன் வந்து தோற்று போயிடுவார், இவர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கிறாங்கன்றீங்க. என்ன கொஞ்சம் வித்தியாசம் எப்படி இருப்பீங்க நீங்கள்? அப்படியே ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் சாம்பிள் எடுக்கிறீங்க, ஒன்று இன்னாருக்கு ஓட்டுன்னுவா, இல்லை இன்னொருத்தர் ஓட்டுன்னு சொல்லுவான், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இழுபறியில் இருக்கிறாங்கன்றது எப்படி சொல்லுவீங்க? அப்படி இழுபறினா அதுக்கான சாம்பிளுக்கு நீங்கள் என்ன வந்து அக்கௌண்ட் பண்ணீங்க, என்ன டேட்டா எடுத்தீங்கன்றதை காட்டுங்க. சும்மா விட்டுட்டு இது நிறைய பேர் இந்த பாண்டே மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க சார். இல்லை, இவங்க எல்லாமே திமுக அரசாங்கம், ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அதிருப்தியில் இருக்கு. அதனால ஈஸியா எடப்பாடியோட ஸ்கோர் வந்து நானே சொல்றேன் பொதுவாக இப்போ எந்த கருத்து கணிப்பும் நான் போய் சாம்பிள்லாம் நான் எடுக்கவே இல்லை. நானே சொல்றேன், ஒரு என்னுடைய யூகத்தை சொல்றேன். நான் திமுக தான் வரும் மீண்டும் ஆட்சிக்கு. யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசுவோம். இப்போ புரியுதுங்களா? இதுதான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத பெட்டர் நான் பார்க்குறேன். இருக்கிறத பெட்டர் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 234 தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு சீமான் வந்துடுவார்னு சொல்லிட்டு நான் ஒரு கருத்து கணிப்பு விட்டேன்னா தம்பிங்க அவ்வளோ வந்து முட்டாள்கள் கிடையாது. 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்று சீமான் முதலமைச்சராக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கருத்து கணிப்பு என் விருப்பம் அதை நான் திணிச்சேன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட, எல்லாரும் சொல்லுவாங்க சீமானை இப்போ புரியுதுங்களா? அப்போ ஏமாற்றக்கூடாது, மிகப்பெரிய துரோகம் அது. நீங்கள் கருத்து கணிப்புன்ற பேரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பொதுவான கணக்கு அடிப்படையில் கூட நான் சொல்கிறேன். என்ன கணக்கு?
நம்ம வாக்களிக்கலான்றதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கி வந்து அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது. அவங்க ஒரு தொகுதியிலும் வந்து கணக்கெடுத்து வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதியை வந்து யாருக்கு ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கிட்டாங்க. தோக்கிற தொகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து தேராத கட்சிகளுக்கும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு கணக்கு இருக்குது. இதை தாண்டி இருங்க நிமிஷம், இதை தாண்டி வந்து விளம்பர உத்திகள் இருக்குது. நீங்கள் பணம் இருக்குது ஒரு பக்கம், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. விளம்பரத்துக்கு மிகப்பெரிய அளவு ஃபண்டை இறக்கியிருக்கிறாங்க. யாருமே இந்த அளவுக்கு ஃபண்டை இறக்கலை. டிஎம்கே திருமண இடத்துல ஸ்டாலின் பேர் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கடைசி இந்த ஒரு வாரத்தில் மெல்ல 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 கொண்டு வந்துட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த இணையமும் சரி, திருமண பக்கம்லாம் வந்து ஸ்டாலின் அந்த பேரை கொண்டு வந்து நீங்க அந்த குறிப்பிட்ட ஸ்டாலின் தொடரிடும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற இது விளம்பர உத்தி சார். இது விளம்பரம் வந்து சார் மக்கள் இதுதான் சொல்றது. அந்த மைண்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு விஷயத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கூப்பன் 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 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கூப்பன் நல்லா கிளிக் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுற வேலையை இதுதான். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கி அதை கொடுக்க தான் போகிறாங்க. அது வந்து மறுபடியும் வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடன் ஆக போகுது. அது ஒரு பக்கம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சிக்கு யார் வருவாங்கன்னா திமுக. இது எல்லாரும் எதுக்கு எக்ஸிஸ்ட் போல், இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. யாருக்கு எக்ஸிஸ்டிங் போல் பண்ணுறாங்க இல்லையா, அது அவங்களுக்கான சுய விளம்பரமாக அவங்கள பார்த்து சுய விளம்பரம் சார். தான் பெரிய அப்பா டக்கர் கிடைக்குது. இப்போ பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் நீங்கள் நம்புறீங்க? என்னென்ன ஒரு பெரிய ஊடக ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி உங்களை காட்டிக்கணுன்னா நானும் வந்து இப்போ நீங்கள் கூட ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட்டு எழுதிங்க. 234 தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு எழுதி இந்த சொல்லுங்களேன் ஒத்தையாரட்டி பிடிப்பாங்களே, இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து இந்த கொஸ்டின் சொல்லும் போது ஒன்றுத்தில் ஏ போடுங்க, அடுத்தது மூணாவது கொஸ்டினுக்கு பிஏ போடுங்க, இப்படி ஜிக்ஜாக்காக போட்டே வாங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுங்களேன். யார் சார் கேட்க போகிறாங்க? இப்போ நீங்கள் போடுங்க. அவர் பாண்டே சொல்லிட்டாரு வந்து துரைமுருகன் தோற்றுருவார், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் சொல்கிறார். நீங்கள் போடுங்க. துரைமுருகன் வந்து கடைசிக்கு வந்து குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார். அவர் ஒரு மூத்த தலைவர்னால வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 வாக்கு வித்தியாசத்தையாவது வந்து அவர் வெற்றி பெறுவார்ன்றது தான் என்னுடைய இறுதிக்கட்ட கருத்தாய்வில் தெரிஞ்சுது. போடுங்க. யார் கேட்க போகிறா? யார் கேட்க போகிறா? கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பு பண்ணுறானுங்க, ஏமாத்துறானுங்க. இங்கே ஒன்றும் இல்லை, மனசு இல்லை. இதே பாண்டேயோட அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், விருப்பத்தை சொல்லணும் இல்லையா? அங்கே நல்லா தெரியுது 4 முனை போட்டி காரைக்குடியில். சீமான் குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல உங்களுக்கு எண்ணம் இருக்கோ இல்லையோ, அங்கே எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெற்றின்றது குழப்பமாக இருக்குது. எங்கே காரைக்குடியில் சீமான் வெற்றி அடைவார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசுகிறாங்க மக்கள் மத்தியில். ஏன்னா பிரச்சாரத்தை மிகப்பெரிய முன்னெடுப்பு செஞ்சுருக்கிறாரு. 2000 இளைஞர்கள் உள்ளே இறங்கியிருக்காங்க களத்தில். வெறித்தனமான ஒரு பிரச்சாரம் நடக்குது. அங்கே சீமான் 100 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். 500 1000 நீங்கள் சொல்ல வேணாம், 2000 5000 10,000லாம் சொல்ல வேணாம். ஒரு 100 ஓட்டு வித்தியாசத்தில் சீமான் வெற்றி பெறுவார். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா கஷ்டம்? ஏன்டா உங்களுக்கு அந்த 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 இது ஏன் அந்த வன்மை ஏன்? அண்ணன் 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 அண்ணன்றீங்க. இது அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான்றீங்க. நீங்கள் அண்ணன் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மனசு ஏன் வரல உங்களுக்கு? ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இவர் சொல்லிட்டாருன்னா வசிஷ்டர் மாதிரி அது அப்படியே பழிச்சிருச்சுன்னா அதை சொல்லணும்னா உங்களுக்கு அதை சொல்லணும்னா இப்போ இதே திமுக சொல்கிறீங்க 16 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியெல்லாம் வந்து ஜெயிக்கணுங்கன்னா பெரும்பான்மையாக நீங்கள் சென்னையிலே சொல்லிட்டீங்க. எது டிஎம்கே தான் வரும்ட்டு. அப்போ டிஎம்கேக்குன்னா உங்களுக்குன்னா ஏதாவது எழுதி யாராவது கொடுத்தாங்களா? நாங்கள் டிஎம்கே தான் வாக்களிப்போன்ட்டு. அப்போ காரைக்குடி சொல்லும் போது மட்டும் ஏன் உங்களுக்கு இப்போ புரியுதா சார்? எல்லாம் உள்ளுக்குள்ள வன்மை சார். இதெல்லாம் தமிழ் தேசியம்னு சொல்கிறானே, எது திராவிடத்தோட ஏற்றுக்கலாம். எது இப்போது நம்ம 2 நிமிஷம் ஆகாது பாண்டே குறித்து பேசணுன்றது பாயிண்ட் கிடையாது நமக்கு. பாண்டேவும் நமக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. பாண்டேவும் வந்து உருட்டு மன்னனில் பாண்டே ஒரு ஆள் தான் நமக்கு தெரியும். நான் என்ன சொன்னால் ஒரு நிலைப்பாட்டில் நில்லுங்க. இது கருத்து கணிப்பு. என்ன எந்த அளவில் கருத்து கணிப்பு இந்த எக்ஸிட் போல் பண்ணுறவங்கள இந்த நிலைப்பாடை சொல்கிறீங்க. சாம்பிளுக்கு தான் நம்ம ஒரு சாம்பிளுக்கு எடுத்தோம் பாண்டேவை. பரவாயில்ல, பாண்டே மட்டும் நாட் ஒன்லி இல்லை, பாண்டே மட்டும் கிடையாது, பாண்டே மாதிரி பல பேர் இருக்காங்க. இந்த என்ன கேட்டால் நான் ஊடகம் நடத்துகிறேன், நானும் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறேன்ட்டு நம்ம சாம்பிளுக்கு தான் இப்போ பாண்டே எடுத்தோம். சரி, இல்லை இப்போது நீங்கள் சில குறிப்பிட்ட வெளி மனிதர்கள்லாம் நம்ம பேசுகிறோம், இந்த போலிங் பண்ணுறவங்கலாம்.
ஆனால் இந்த கட்சி நடத்துகிறாங்களே அவங்களே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துடுறாங்கல்ல. இப்போது நாம் தமிழர் கட்சி எடுத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே நான் சொல்ல 230வது தொகுதியில் நான் எங்களோட வெற்றின்னு நாங்கள் பதிவு பண்ணல. இன்றைக்கி அவங்க நினைக்கிற ஒரு இடம் வந்து சீமான் வெல்வாரா, ஏன்னா அவங்க களத்தில் தெரியும், அவங்க அவங்களோட வலிமை தெரியும், அவங்கள அந்த சீமான் இந்த முறை சட்டசபை போவார்னு ஒரு பேச்சு இருக்குது. இதுதான். ஆனால் சீமான் கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காரு. இன்னும் அவர் 234 தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு கிடையாது, வெற்றி அப்படின்னு சொல்லலை. ஆனால் இங்கே தாவேகா தரப்பில் இதுதான் முதல் முறை கட்சி துவங்கி 2 வருடம் 234 தொகுதியும் வெற்றி அப்படின்றாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ நான் சொல்ல பாருங்க, இது ஒரு பிம்பத்தை கட்டுறது சார். இது ஒரு பெரிய கல்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து எந்த தேர்தலும் சந்திக்கலை, இதான் முதல் தேர்தல். ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நடிகன், பெரிய அரசியல்வாதியில் பெரிய நடிகன். ஸோ இந்த பிம்பத்தை பார்த்து வரக்கூடிய கூட்டங்களை பார்த்து என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது. அப்போது என்ன சொல்கிறது கேட்டால், நாங்கள் 234 நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறது. இப்போது 70 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி திமுக, அவங்களே 200 வெல்வோம்னு தான் சொன்னாங்க. அவங்க 200 வெல்வோம்னு சொல்லும்போது இதே டிவிகே தலைவர் என்ன சொன்னார்னா, மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னு சொல்லிட்டேன்னா, என்ன சொன்னான்னா, இருமாப்புடன் சொல்கிறாங்க, 200 வெல்வோம் என்று இருமாப்புடன் கூறும் அப்படின்னு யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து 200 வெல்வோம் என்று இருமாப்புடன் கூறும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னா, இதுக்கே எத்தனை நாள் மனப்பாடம் பண்ணணும்னு தெரியல வச்சுங்களேன். அது எதுக்கு சொல்கிறேன்னா, 200 வெல்வோன்றது இருமாப்பு, அப்போ 234 வெல்வோன்றது நீங்கள் சொல்லுங்கள். 200 வெல்வோம் 70 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி 200 வெல்வோம் அப்படின்னு சொல்கிறது இருமாப்பு. ஆனால் நீ நேற்று தான் வந்த, நேற்று வந்து இன்றைக்கி தான் வந்து பிரச்சாரத்துக்கே போகிற, 234 ஜெயிப்போங்கிற வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். கருத்து கணிப்பு நல்லா புரிஞ்சுங்க சார். காசு கொடுத்துட்டா கருத்து கணிப்பு சார். இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் சார், இந்த கருத்து கணிப்பு பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்குறாங்க ஏதாவது ஒரு கட்சியில். அது எந்த கட்சி வேணாலும் நீங்கள் ஒரு ஃபில் பண்ணிங்க. திமுக ஆதரவு சொன்னா திமுக காசு வாங்குறான், ஆதரவாக பேசலாம். ஆதரவாக நீங்கள் பேசுகிறது பிரச்சனை கிடையாது, ஆதாரத்தோடு பேசு. இதுக்கு வந்து இதுதாங்க நான் கருத்து கணிப்பு. இந்த போய் ஒரு களத்தில் போயிட்டு இந்த பகுதியில் இந்த இடத்துல நான் சாம்பிள் எடுத்தேன், இது பாருங்கள் எவிடன்ஸு, இதுதான் அந்த கருத்து கணிப்பு. எப்படி இருக்கணும், ஒரு டேபிளில் போட்டுட்டு திருநாவுக்கரசு பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பக்கத்தில் ஒரு 4 அடிமை, இந்த பக்கம் ஒரு 4 ஆடுங்க, இந்த சைடு ஒரு 4 மாடுங்க, நடுவில் இவர் வந்து நடுவில் உட்காந்துக்கிட்டு யம தர்மம் மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து கருத்து கணிப்பெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கறந்த முறையே நான் சொன்னேன், உங்களுடைய அஜெண்டா என்ன, நீங்கள் யார் இப்போ கருத்து கணிப்பு எழுதுறீங்கன்னா நீங்கள் யாரும் தெரியாதா? இப்போ நான் கேட்குறேன், இப்போ பாண்டே வந்து கருத்து கணிப்பு பாண்டே யாரும் தெரியாதா? நமக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா பாண்டே யாருன்னு? அவர் எந்த அமைப்பை சார்ந்தோ தெரியாதா? எந்த சார்பு நிலை தெரியாதா? அப்படி எடுக்கிறவங்க வந்து கருத்து கணிப்பு நீங்கள் யாருக்கு சாதகமாக சொன்னாலும் ஒரு கேள்வி வரதானே செய்யும். நீங்கள் கருத்து கணிப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரு எந்த வலதுசாரி அமைப்பை சார்ந்தோன்னா அவங்களுக்கு ஆதரவாக பேசணுன்றது கிடையாது. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் இங்கே பேசினாலும் நீங்கள் தப்பு, ஏன்னா உங்களுக்கு ஒரு சாயம் இருக்குல்ல. இப்போ சேகுவாரா இருக்கிறார், சேகுவாரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போது நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு நான் போடுறேன். இந்த கருத்து கணிப்பு என்னன்னு கேட்டால் வந்து காரைக்குடியில் சீமான் வெல்றாருங்க, ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி பெறுதுங்க, திமுக வெற்றி பெறுதுங்க, நடையை கட்டுறாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா கடையை மூடுறாருங்க, கட்சியை மூடுறாருங்க. யார்? விஜய். வெற்றியே கிடையாதுங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுங்க. எடப்பாடி வந்து ஒரு 30-40 சீட்டு ஜெயிப்பாருங்க. இப்படியும் வந்து ஏதோ ஒரு போடுறோன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்டிங்கன்னா, இது எப்படிங்க கருத்து கணிப்பு எடுக்கிறது சரியாக இருக்கும்? இவரே ஒரு கட்சியோட சார்பு நிலை உள்ளவர், ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர் அப்படின்னு ஆகிடும்ல. அதனால் அதனால தான் எந்த கட்சியிலையும் உறுப்பினராக சேராமல் இருக்கிறது. அதனால தான், ஏன்னா நம்ம நம்பகத்தன்மை வரணும், நம்ம மேலே இருக்கணும்னா நம்ம எந்த அமைப்புலையும் எந்த கட்சியிலையும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆதரவாக பேசினாலும் அல்லது எதிராக பேசினாலும், இப்போ நான் கேட்குறேன், பாண்டே வந்து திமுக வந்து 160 சீட் அடிக்கணும் 160 சீட் அடிக்கணும் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து என்ன செய்வான்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டே பார்த்தீங்கல்ல, பாண்டே சும்மா கில்லி மாதிரி எடுத்து பாண்டேவே சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாரு? பாண்டேவே சொல்லிட்டாரு. என்னென்ன திமுக தான் ஆட்சி, பாண்டே சொல்லிட்டாரு. பாண்டே அப்படியே தோசை இப்படி திருப்பி இப்படி போடுறாரு வச்சுக்க, 2 நாள் கழிச்சு. யார்கிட்ட? அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு வச்சுக்க. 2 நாள் கழிச்சு சொல்கிறாரு, நாங்கள் இறுதிக்கட்ட நிலவரப்படி
அதிமுக வந்து கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு மேலே வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிட்டு போடுறாருன்னு வச்சுங்க. என்ன சொல்லுவாங்க இங்கே இருக்கலாம்? பாண்டே யாருங்க? அவர் ரைட் விங் ஆள், என்டிஏக்கு சப்போர்ட்டாக தானே பின்ன சொல்லுவார். பின்ன அவரை போய் கேட்டு வந்து அவர் போய் ரொம்ப கரெக்டுன்னு பேசுகிறீங்க நீங்கள். என்னங்க நீங்கள்? அவர் ரைட் விங் ஆளுங்க. அவர் என்டிஏக்கு சப்போர்ட்டாக தான் பின்ன கருத்து கணிப்பு நடத்துவார். அப்புறம் இப்போ புரியுதுங்களா? அதனால தான் பத்திரிகைகள் கூட இப்போ சார்பில் இப்போ தினமலர் இருக்குது. தினமலர் யாருக்கு ஆதரவாக போய் பேசும்? ரைட் விங்கு ஆதரவாக பேசும். இதுதானே சார் உண்மை. இப்போ தினத்தந்தி யாருக்கு பேசும்? உங்கள் விஜய் நாங்கள் காசு வாங்கிட்டானுங்க. ஒரு 4 சேனல் காசு வாங்கியாச்சு. உண்மை இது. இந்த உங்கள் விஜய் பாட்டு போடுறான்ல ஒரு 4 சேனலு, யார்? நம்ம சமஸு. நம்ம ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது சார். சார் ஆதாரம் கிடையாது வந்து அவங்க அப்படி ஏதாவது சொல்லுங்கள். ஆதாரம் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டு இருக்காதீங்க. எது எல்லாத்துக்கெல்லாம் ஆதாரம் கேட்க முடியாது. அம்மா சொல்லுவாங்க, டேய் நைனா இங்கே வா, இவர் தான் உங்கள் அப்பான்னு சொன்னால் நம்புறீங்க. நம்புகிறோம்ல? நம்புகிறோமா இல்லையா? வா நைனா, இவர் தானே உங்கள் அப்பான்னு சொன்னால் நம்ம நம்புகிறோம். அம்மா சொல்கிறது நம்புகிறோம். அது மாதிரி இது சில விஷயத்துக்கு ஆதாரம்லாம் கேட்க முடியும். அம்மா நீங்கள் ஆதாரம் கொண்டா கேட்க முடியும், அம்மா கிட்ட கேட்க முடியாது. இவ்வளோ தான். எல்லாத்துக்கும் ஆதாரம் கிட்ட முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியாதா? நீங்கள் வந்து உங்கள் விஜய் பாட்டு போடுறீங்க, 4 சேனல் உங்கள் விஜய் பாட்டு போடுறான், காசு வாங்கின்னு போடுறான்னு தெரியும். எவ்வளோன்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஜான் கூட நான் ட்ராவல் பண்ணாலும் எனக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த சேனலில் யார் யார் என்னென்ன சொம்படிக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு. ஒரே லிங்க்கில் நீங்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஏன் இப்போ பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விஜய் பாட்டு போட்டால் இப்போ இதுவாகிடுமா? இன்றைக்கி வந்து டிஎம்கே பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வகிக்குது. எதனால? உங்கள் விஜய் பாட்டு போட்டு விஜய் பேசும்போதே வச்சாம பாருங்க ஒரு ஆப்பு அங்கே. எது உங்கள் விஜய் நீங்கள் பாட்டு போட்டுட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லும் போது ஒரு விளம்பரத்தை நடுவில் என்னன்னு கேட்டினா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டோன்றான். முடிஞ்சிச்சா? இங்கே யாரு இப்போ புரியுதா சார்? இல்லை, ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்குது. விஜய் தமிழ்நாட்டு அரசியலே மாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு சார் பார்வை பாருங்க சார். பரவலாக ஒரு கிரவுண்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆட்சிக்கும் மாறி நாங்கள் ஓட்டு போட்டோம், இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வந்து பேசுகிறாங்க. இது பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் பேசலாம். புரியுது சொல்லுது. வாக்களிக்க போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனை இருப்பான் சார். இது வந்து சாதியை பார்த்து ஓட்டு போடுறவன் இருக்கிறான், ஊர்க்காரனை பார்த்து ஓட்டு போடுறவன் இருக்கிறான், கடைசி 2 நாள் பணப்பட்டுவாடா இறக்குவாங்க, பணத்தை பார்த்துட்டு ஓட்டு போடுறவனும் இருக்கிறான். எல்லாருமே பணம் வாங்கி ஓட்டு போடுறோன்னு சொல்ல மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வந்து ஒரு 10,000 பேர் ஓட்டு வந்து காசு வாங்கி ஓட்டு போடுறவன் இருக்கலாம். இப்போது வந்து 60% ஓட்டு போல் ஆகுதுன்னு சொன்னால் மொத்தத்தில் வந்து ஒரு 1,80,000 ஓட்டு போல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 3 லட்சம் ஓட்டில் அல்லது வந்து ஒரு 2 லட்சம் ஓட்டு போல் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு 70% கூட வச்சுங்க போல் ஆகுதுன்னு வச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து காசை வந்து தட்டி விடுவானுங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் எல்லாருமே பணம் வாங்கின்னு ஓட்டு போட கிடையாது. ஒரு 50% கூட இருக்கட்டும் வச்சுக்கலாம், எல்லாருக்கிட்டையும் காசும் வாங்குறோன்னு இருப்பான். அதில் இது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே வந்து காசு கொடுக்குமா கொடுக்காதா நமக்கு தெரியாது, டிஎம்கே காசு கொடுக்குறாலும் தெரியாது. பரவலாக கேட்டால் பணத்தையும் பார்த்து வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறாங்கன்றது சந்தேகம் கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அப்போது சாதி பார்க்குறான், பணத்தை பார்க்குறான், அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லவனா இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நம்ம நல்லவனாகவும் இருக்கணும், நம்ம தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பரிச்சயமானவனாக இருக்கணும், தெரிஞ்சவனாக இருக்கணும், எல்லாம் பார்க்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்தா அதனால் இது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய்னு பாட்டு போட்டாச்சுன்னா அந்த பாட்டு ஆஃப் பண்ண உடனே பாருங்கள் சைலண்ட் ஆகிடுது. இப்போது பெரம்பத்தூரில் விஜய் போனால் கூட்டம், விஜய் கோலம் போட போனார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டுக்கு வரலையே விஜய், அவங்க வீட்டுக்கு கோலம் போட்டு போனார். கோவிலுக்கெல்லாம் போகிறாரு, கூட்டம் இல்லாத தான் போயிருக்காரு. கூட்டம் சார் நான் சொல்கிறேன் சார், விஜய் ஃபுல்லாகவே கூட்டம் வந்து கட்டமைக்கிற கூட்டம் ஜாஸ்தி சார். இயல்பாக கூட்டம் இருக்குது விஜய்க்கு, நான் இல்லைன்னு சொல்ல, கட்டமைக்கிற கூட்டம் அதிகன்ற. நான் கமலஹாசனுக்கு என்ன கூட்டம் வந்தது? கமலஹாசனுக்கு வந்து லாஸ்ட் டைம் என்ன கூட்டம் வந்தது? அந்த கூட்டத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக கூட்டம் இருக்குது. இவ்வளோதான், நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். கமலஹாசன் என்ன கூட்டம் வந்ததோ அது கூடுதலாக கூட்டம். மற்றபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் பண்ணி இப்போ நம்ம தம்பி இருக்கிறான் அந்த வாய்ஸ் ஆஃப் காமனில், அவன் சொல்கிறான் சில ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பி அவன் சொல்கிறான்னா இதெல்லாம் சிஜி ஒர்க்குனான்றான். அனுப்புறது அப்படியே இருக்கு, காட்டி கொடுக்கூடாது நம்ம. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சிஜி, எதெல்லாம் நான் கேட்டேன் இது சிஜி ஒர்க் தானு சொல்லி கேட்டதுக்கு இல்லை இது சிஜி ஒர்க் கிடையாது, இது சிஜி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். அது இணையத்தில் ஸ்ப்ரெட் ஆகுது. பயங்கர பிரம்மாண்டம், என்னடா இவ்வளோ கூட்டம் வரலாறுலே இல்லை. இதெல்லாம் ஏமாத்துற வேலை.
சராசரியாக கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருக்கு என்ன கூட்டம் வருதோ, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கூட்டம் வருதோ, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே கமலஹாசன் என்ன கூட்டம் வந்தோ அதே கூட்டம் தான் இருக்குது. வேணா ஒரு இடத்துல கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், ஒரு இடத்துல இப்போ நான் கேட்குற திருவள்ளூரில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேனில் வந்து இந்த தற்கொலைக்கு ஓடி வரானுங்கள்ல, ஒரு ஒரு 1500 பேர், அவ்வளோதான். அவ்வளோதான். விஜய் வரும்போது ட்ரெயினில் வரக்கூடிய நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் வந்து கூட்டமே வந்து இல்லை சார், கூட்டமே இல்லை. ட்ரெயினில் வரக்கூடிய நபர் வந்து ஒரு விஜய் வரும்போது ஒரு சில இடங்களில் ட்ராக்கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதி வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை சார் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கட்டமைக்கிறது இருக்குது சார். விஜயோட பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? கோவிலுக்கெல்லாம் போய் வேண்டுதல்லாம் அது சார் வேற என்ன சார் போயிருக்காரு. மேடையில் பாருங்க, பேசுகிற சக்தி கிடையாது. நல்லா புரியுது சார். விஜய்க்கு பாருங்க, விஜய்க்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. விஜய்க்கு வந்து கொள்கை அரசியல் கிடையாது, கொள்கையோ தத்துவமோ கிடையாது. கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. இங்கே எதுவும் கிடையாது. டிஎம்கேக்கு என்ன கொள்கையோ அதே தான், ஏடிஎம்கே என்ன கொள்கையோ அதுதான். இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்கணும், அவ்வளோதான். இதுதான் கொள்கை, அது கிடையாது. சரி, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது வந்து ஒரு அனுதாப பார்வை இருக்கா, அலை இருக்கா? விஜய் அலை இல்லை. விஜய் அலைன்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்கணும்னு கேட்டால், நாளைக்கு நம்ம தொகுதிக்கு வராரா, நாளைக்கு அந்த தொகுதிக்கு போகிறா, நாளைக்கு இங்கே போகிறான்னு சொல்லிட்டு மக்கள் அலை மோதணும். எது ஒரு ஒரு எழுச்சி தெரியும். விஜய் அலைவன் கேட்டால் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுதாப அலைன்னு சொல்லுவாங்க. ஒரு துக்கம் பெரிய துயரம் வந்துச்சுன்னு கேட்டால், எப்படி வந்து இந்திரா காந்தி செத்த போது பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப அலை வீசிச்சு இந்தியா முழுவதும். அந்த மாதிரி வந்து ஒரு அலை வீசணும். எம்ஜிஆர் இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப அலை வீசிச்சு. அந்த மாதிரி அலை வீசணும். அந்த மாதிரி அலை எதுவுமே வீசலை. விஜய்க்கு ஆதரவான அலை கூட வீசலை. சரி, விஜய் மீது ஒரு அனுதாப பார்வைன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த அனுதாபம் யார் மேலே போயிடுச்சுன்னா, இந்த விஜய் இருந்தாங்கல்ல ஒரு வீட்டுக்கு, அந்த விஜய் யார் மீது அனுதாபம் போயிடுச்சுனாக்கா அண்ணி மீது போயிடுச்சு. அண்ணன் மேலே இல்லை. அண்ணியை வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா இதுங்கெல்லாம் இந்த தற்கூரிங்கெல்லாம் வந்து அவனை மட்டும் விரும்பலை, அவன் ஒட்டுமொத்த அவன் குடும்பத்தையும் சேர்ந்து விரும்புகிற மாதிரியான ஒரு இது. ஏன்னா அப்படி தானே இவனுக்கு பேட்டிலாம் கொடுக்குறானுங்க, ஆடியோ லான்ச்சு அங்கெங்கெல்லாம் பொண்டாட்டியோட போய் உட்காரும்போது ஒரு ஒட்டுமொத்த குடும்பமாக தானே பார்க்குறாங்க. அப்போ இந்த விஜய் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு, அதிலே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. விஜய் ஒரு பக்கம் வந்து போய் அண்ணங்கிட்ட போயிட்டான், விஜய் ஒரு பக்கம் வந்து அண்ணிக்கிட்ட போயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. எந்த பிள்ளைகளும் ஒத்துக்க, நல்லா புரிஞ்சுங்க. விஜய்க்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ நான் விஜய்க்கு நான் இப்போ ஒன்று கேட்குறேன். நான் இப்போ இந்த ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மேட்ரு ஒன்று கசியுதுன்னா நான் அந்த ஊடகங்களை கசிய விட்றானுங்க. என்னன்னு கேட்டால் 35 கோடி வந்து சங்கீதா கொடுத்துறாரு, 2 பிள்ளைகளையும் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த நிலைப்பாடு எதனால் எடுக்கிறாங்க? ஏன்னா இதே வயது ஒத்த பிள்ளைகள் தான் இந்த விஜய். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வயது ஒத்த பிள்ளைகள் தான் விஜய். சரிங்களா? அப்போ அந்த 2 பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் புறந்தள்ளிட்டு ஒரு நடிகை பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறான், கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு நடிகை பின்னாடி சுற்றுறான்னு சொன்னால், எந்த குடும்பத்தில், தற்கூரி குடும்பத்தில் விட்டுருங்க, சராசரி குடும்பத்தில் எந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வாக்களிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அதனால் விஜய் மீது அனுதாப பார்வை இல்லை, கோப பார்வை இருக்குது, வருத்த பார்வை இருக்குது. அதை எப்படி இனிமேல் சரி கட்ட முடியும்? நாட்கள் குறைவாயிடுச்சு, இனிமேல் சரி கட்ட முடியாது. இதை எப்போ சரி பண்ணிடலாம்? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதே கல்பாத்தி அகோரம் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடு போயிருந்தான்னா கதை முடிஞ்சிடுச்சு. எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகிட்டாங்க. பஸ்ட் ஆனதுக்கு யார் காரணம்? முழுக்க த்ரீஷா தான் காரணம். ஷூவை போடுறது, லவ் ஃபார் எவர்னு போகிறது, தனி விமானத்தில் போகிறது, நாய்க்குட்டி தூக்கி வச்சு இந்த போட்டோலாம் வெளியிட்டு யார்? விஜயா? கிடையாது. விஜய் வெளியிது அத்தனையுமே வந்து த்ரீஷா. அப்போது இதெல்லாம் வெளியிட்டு அவங்கள பஸ்ட் ஆகுறாங்க. அப்போ பஸ்ட் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மனைவி தான் சமாதானம் பண்ணணும். இது என்னடா வாழ்ந்த ஒரு 25 வருஷம் நீ வாழ்ந்த வந்து பார்த்தீங்கன்னா மனைவி உள்ளங்கையில் வச்சிருக்க வேண்டாமா? நீ என்ன ஆம்பளை? 25 வருஷம் நீ வந்து வாழறன்னு சொன்னால் உன் மனைவி உள்ளங்கையில் நீ வச்சிருக்கணும், பேக்கெட்டில் வச்சுருந்துருக்கணும் நீ. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? பாக்கெட்லேயும் வைக்கல, உள்ளங்கையிலையும் வைக்கல, தூக்கி தூரம் போட்ட, போய் நீதிமன்றத்தில் போய் முறையிடுற அளவுக்கு பண்ணிட்ட. அப்போ நீ ஃபெயில். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ தோற்று போயிட்ட. அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணுற? நீ என்ன பெருசாக சொல்கிற? நானே கூட்டு போகிறேன் பாரு சொல்லி அங்கே தான் விழுந்துச்சு அடி, மரண அடி வந்து விஜய்க்கு. விஜயோட அரசியல் அந்த முதலமைச்சர் அந்த கனவு உடஞ்சி தூளானது பார்த்தீங்கன்னா அங்கே தான், அந்த இடத்துல தான் உடஞ்சிச்சு. நீ என்ன பண்ணிடணும்? ஒரே மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா மனைவி ஃபோன் போட்டு, பிள்ளைகளை ஃபோன் போட்டு, நாளைக்கு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வாங்க, நம்ம வந்து போகலாம் வாங்க. இறங்கிடணும் சார். உன் குடும்பத்துக்கிட்ட தான் நீ சரண்டர் ஆகிற, ஊரான் குடும்பத்தில் சரண்டர் ஆகிற. உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன்னுடைய உயர்வு தாழ்வு எல்லாத்துலையும் அவங்க தானே இருக்கிறாங்க. இது ஒரு நாள் அடிச்சுட்டு ஒரு நாள் போயிடுறதா? இதெல்லாம் அப்படி கிடையாது. வாழ்க்கையோட தத்துவம் புரியல, வாழ்க்கையோட உன்னதம் புரியல, உணர்வு வாழ தெரியல.
நீ வந்து பார்த்தீங்கன்னா உடனே நட்டுக்கிட்டு என்ன செய்யணும் கேட்டால் அதே நடிகையோட வந்து ஜோடி போட்டு அன்றைக்கி தானே விழுந்துச்சு உனக்கு அசிங்கம், அன்றைக்கி தானே நடந்துச்சு எல்லாமே. அதனால் அப்போது உன் மேலே வந்து அனுதாப பார்வையும் இல்லை, கோப பார்வை திரும்பிடுச்சு மக்களுக்கு. இப்போ ரெண்டுமே இல்லையா, எல்லாம் முடிஞ்சிச்சா? ஒரு பக்கம் கொள்கை தத்துவம் இல்லையா, ஒரு பக்கம் அலை வீசவே இல்லை, அனுதாப பார்வையும் உன் மேலே இல்லை. இப்போ இதை தாண்டி கேட்டால் அடுத்தது கேட்டால் சொத்து பிரச்சனை வந்தால் பார்த்தீங்கன்னா சொத்து வந்து பார்த்தா எனக்கு வந்து பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்தேன்ற, இதெல்லாம் முட்டாள்தனமானது இல்லை. யாராவது சொல்லணும் அம்மா அப்பாவுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வந்து நான் வந்து கடன் கொடுத்தேன்னு சொல்கிறது, இதெல்லாம் அடுத்தடுத்து அபத்தங்கள் தானே சார். இதன் மூலமாக உன் பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை. முற்றிலுமாக இன்றைக்கி வந்து விஜய் வந்து காமெடி ஓடிட்டுருக்கு. நீயே இப்படி இருந்தீங்கன்னா மற்ற கட்சியில் இருக்க தற்கொலைகள் எப்படி இருப்பானுங்க நீங்கள் சொல்லுங்கள். நியாயமாக மனசாட்சியோடு பேசணும். இந்த விஜய் ரசிகர்கள் கூட நான் சொல்கிறேன், நீ சரியாக இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் சரியாக இருப்பானுங்க. நேற்றுக்கே அந்த ஹினோராவுன்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் வந்து ஒரு மேடையில் வந்து பேசும்போது ஒரு பெண் வந்து பேச வர பெண்ணை வந்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா குடிச்சிட்டு இருக்கான், நல்லா தெரியுது. நேராக போகிறான், வாயை அந்த பொண்ணு இந்த பக்கம் வச்சு அழுத்தி முதுகில் தட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் பண்ணி நிப்போம்மா நிப்போ. என்னடா இது கட்சி கூட்டமாக என்ன இது? ஒரு பெண்களை இப்படி தான் கண்ணியமாக நடத்துவீங்களா நீங்கள்? தொடக்கூடாதுல்ல சார். நீ முதல்ல கை கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னா அந்த கை கொடுக்குற வேலைச்சு கூடாது, வணக்கம் சொல்லணும். அதுதான் இதான் கண்ணியம். ஒரு பெண்ணை நடத்துகிற விதமாக அது அசிங்கமாக அப்படி இருந்து இப்படி தொடறான், அப்படி பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான், ரவுடி மாதிரி பேசுகிறான். இது விஜய்க்கு தெரியாதா? இது ஜானலட்சுமிக்கு தெரியாதா? இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் யார்? எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் முதல் காரணம். நீங்கள் உங்கள் தகுதியை விட்டு இறங்கி நீங்கள் எம்ஜிஆரோட ஒப்பிடுறது கிடையாது, நீங்கள் ஜெயலலிதாவோட ஒப்பிடுறது கிடையாது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினதே கிடையாது. ஒருமையில் கூட அவங்க கருணாநிதினு பேசியிருப்பாங்க ஜெயலலிதா. ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமான வார்த்தையோ அறுவருக்கு தகுந்த வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேர்டோ இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. எம்ஜிஆருடைய மேடெல்லாம் பார்க்கல. எம்ஜிஆர் இது வரைக்கும் கலைஞரை சாடினதை எடுத்துக்காட்டுங்க. ஒருமையில் சாடினதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலி கிண்டல் பண்ணதோ நீங்கள் எடுத்துக்காட்டுங்க. எம்ஜிஆர் பேசுனதை கருத்துன்னவோ அந்த பதில் கருத்து. நீங்கள் வந்து ஒரு கருத்தையெல்லாம் நீங்கள் கருத்து எடுத்து வச்சு பேசியிருந்தீங்கன்னா கண்ணியமாக பேசிங்கன்னா வரல, பால் டாபா உருட்டுறீங்கன்றீங்க. இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே அலறனா எப்படின்னா அடி வாங்கினதுலாம் இப்போ நீ தான் சொன்னவா. விஜய் சொன்ன வார்த்தை, இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அலறனா எப்படி? இதெல்லாம் சினிமா டைலாக்கு, கதைக்காகாது. அத்தனையும் விஜய் பண்ண இதெல்லாம் நீங்கள் பெருந்தன்மையாக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பதில் கூட கொடுப்பாங்க. எப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் சார்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க? எப்போ ஆரம்பிச்சிங்க ஸ்டாலின் சார்னு? அங்கிள்னு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அதுக்கப்புறம் அடின்னு அடித்த பிறகு அதுக்கப்புறம் தானே சார்ன்ற வார்த்தை மாறுச்சு. அப்போது உங்ககிட்ட கண்ணியம் இல்லாத போது அடுத்தது ஆதவர்ஜனை பார்க்குறான், தலைவரே இப்படி பேசுகிறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கலாம். அவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறான். இங்கே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இவங்க தான் இந்த வார்த்தையை இவங்க தான் பேசுவாங்கன்னு. இப்போது திமுகவில் எடுத்துட்டிங்கன்னா வந்து அந்த காலத்தில் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், அவங்க ஒரு ஸ்டாண்டர்டில் பேசுவாங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சா கூட பரவாயில்ல. நீங்களே ஒரு தலைமையில் இருக்கிற நீங்களே வந்து ஒரு தற்கொலைத்தனமாக பேசுகிறீங்க, பால் டப்பா உருட்டிட்டு இருக்கீங்கன்னு பேசுன நபர், புரியுதுங்களா? இப்போ கட்சியில் இருக்கிறவனா செய்கிறான், நீங்கள் இது நடந்துக்கும் போது அவசியமே இல்லாமல் பொங்குறான் ஆதவர்ஜுனா, ஒருமையில் இவனேன்னு பேசுகிறான். நீங்கள்லாம் ஒரு முதல் கட்ட நிர்வாகி. எங்கேயாவது இப்போ கட்சியை ஒப்பீட்டு அளவில் எடுத்துங்க. அன்பழகன் வந்து பேராசிரியர் அன்பழகன் எப்பயாவது இந்த மாதிரி பேசியிருப்பாரா? எப்பயாவது யாரையாவது ஒருமையில் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன பையன்லேருந்து எக்மோர் ஸ்டேஷனில் பேப்பர் வைக்கிறதுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். அவர் ட்ரெயினில் போயிட்டு வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையாவது ஒருமையில் பேசுறதை பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அப்போது நீங்கள் கட்சியில் வந்து நீங்கள் பேசும்போது நீங்கள் பெருந்தனே பேசணும். தேர்ட் கிளாஸ் பேச்சு பேசுறதுக்கு வேறு ஒன்று லயலாமணி மாதிரி ஆளை வச்சுக்கணும். அப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து அந்த முதல்ல அந்த 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 படி கட்டுமானமே கிடையாது. விஜய் வராருன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு பெரிய தலைவருங்க அவர் வராருங்க, அவர் பேசினா ஒரு 4 வார்த்தை பேசுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக பேசிட்டு போகிறாங்கன்னு. நீங்கள் லோக்கலாக பேசுகிறீங்க, உங்களுக்கு மேலே இவனுங்க லோக்கலாக பேசுகிறாங்க. அவன் யாரோ சினோரான்றவன் அவன் ரஜினி ரசிகர் சொல்லி உருட்டினான் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு தான் பச்சை பப்ளிக்காக தெரியுது. அப்போ என்னடா உங்களுக்கு
நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ குடிகாரம் பேசிட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பெண்ணை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இதை பார்க்கும்போது பார்த்தீங்களா, அரசியல்லாம் போனால் இப்படி தான் பண்ணுவானுங்க. எந்த கட்சி பண்ணாலும் தப்பு தானே சார் இது. வேற இன்னொரு கட்சி பண்ணாலும் நம்ம விட்டுருமா சார்? அதிமுக பண்ணாலும் திமுக பண்ணாலும் இதை சுட்டி காட்டுவோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா வாயில் பொத்தி முதுகில் தட்டி அணைச்சி இதுவரை நம்ம எந்த எங்கேயுமே பார்த்தது இல்லை. அப்போ இதெல்லாம் கூட கண்டிக்க மாட்டீங்களாடா நீங்கள்? சரி, இதெல்லாம் கூட கண்டிக்க மாட்டீங்களா நீங்கள்? அதனால் இந்த கருத்து கணிப்புலாம் கிடையாது. ஒரு நாளில் கதை மாறிடும் சார். ஒரே ஒரு நாளில் டோட்டல் கதையை மாறிடும். இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து கேட்டால் வியாபாரத்துக்காக பண்ணுறானுங்க. நம்ம சேனலை பார்க்கணுன்றதுக்காக வந்து சும்மா ஒரு செட் பண்ணி 4 ரூம் செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு 10 பேப்பர் வச்சுக்கிட்டு கூட்டல் கழுத்தல் கணக்கு வந்து 1 2 3 எழுத தெரிஞ்சவங்களாம் இப்போ வந்து கருத்து கணிப்பு வெளியிடுறான். அப்படிங்க சொல்லு 1 2 3 நல்லா எழுதுறான். சரிங்களா சொல்லுது? எவ்வளோ வரைக்கும் எழுதுனாங்கன்னா 234 எழுதுறான். சரி ரைட் ஓகே, கருத்து கணிப்பு போடுற. எவன் என்ன கேட்க போகிறான்? எவனா நம்ம ஆதாரத்தை கேட்பான்? கருத்து கணிப்பு நீ எப்படி எடுத்துன்னு கேட்பான்? கேட்க போகிறது கிடையாது. பார்த்துட்டு இது பண்ணான். அவன் அதிமுக போடுறான், நம்ம திமுக போடு, இல்லை இந்த பக்கம் டிவிக்கே போடு. அப்படி தான் அவன் கருத்து கணிப்புன்னா ஊடகம் வச்சிருக்க அத்தனை பேர் கருத்து கணிப்பு பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நாம் தமிழ் எல்லாரும் போட்டிருப்பாங்க சார். கருத்து கணிப்பு 234 தொகுதியில் வந்து நாம் தமிழ் வெற்றியிடும்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த பொய் இல்லை, அந்த பொய் உரைக்கிற வேலை அங்கே இல்லை. இருக்கிற களத்தில் இருக்கிற யதார்த்தத்தை பார்க்குறாங்க. சீமான் வெற்றி பெறுவார்ன்றது அங்கே நடக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா வந்து கருத்து கணிப்பு கிடையாது. அங்கே நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர் சொல்கிறாங்க இல்லையா, நட்சத்திர வேட்பாளர். இவர் தான் அங்கே ஸ்டார். அங்கே ஒன்லி 1 ஸ்டார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான தலைவராக இருக்கிறார். நம்பிக்கை இவர் சொல்கிறாங்களே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அவர் ஒரு கான்ஃபிடென்ட் லீடராக இருக்கிறார் சீமான். அதனால் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை நெருங்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.